என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆபீஸுக்கு டைம் ஆச்சுடி. சாப்பாடு எங்க? இதோ கொண்டு வந்துட்டேங்க. ஏங்க என்ன செஞ்சிருக்க சாப்பிட? ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலுங்க. ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலுமா? எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? திரும்ப அதே பண்ணி வச்சிருக்க. இதுதான் பேசாம மூடிட்டு கேன்டீன்ல சாப்பிட்டுறான்னு நினைச்சேன். ஐயோ கோவப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதான். என்ன உடம்பு முடியல? எனக்கு பீரியட்ஸ்ங்க, அதனாலதான் என்னால வேற எதுவும் சமைக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்திலே உனக்கு மட்டும்தான் பீரியட்ஸ் வருதா? வேற யாருக்குமே வர்றது இல்லையா? எங்க அம்மாக்கெல்லாம் பீரியட்ஸே வர்றது இல்லையா? அதெல்லாம் பொறுத்துட்டு அவங்க வேலை செய்யறது இல்லையா? சும்மா காரணம் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம்டி. ஏங்க எனக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை கூட புரிஞ்சுக்க முடியாம எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி மாசத்துல வர 3 நாள் வலியை கூட தாங்க முடியலன்ற நமக்காக நான் ஆபீஸ்ல 25 நாள் போய் தலைவலியை வாங்கிட்டு வரேன்டி. அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? வலி வலி வலின்ட்டு என்ன ஆபீஸ்க்கு அனுப்புனதுக்கு அப்புறம் 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு சும்மா தூங்கிட்டு தானே இருக்க. சும்மா பேசுமே நான் பேசிக்கிட்டு. ஏனல்டா என்ன சொன்ன? உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்ன? நல்லா 3 வேளை கொட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கனா? உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புருஷனை வேலைக்கு அமிச்சிட்டு நல்லா டிவி சீரியல் பார்த்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா கூடயும் எதிர்த்து வீட்டு ஆண்டி கூடயும் பொருளி பேசிட்டு 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஹவுஸ் ஒய்ஃப்ல வேற என்ன பண்ணுவாங்க? ஓ அப்படியா? நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு உனக்கு தெரியுமா? தெரியல. நான் காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு 11 மணி ஆகும், மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு 3 மணிக்கு மேல ஆகும், நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு 10 மணி கூட ஆகும். ஏன் தெரியுமா? துரைய தூங்க வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கணும்ல, அதனால. வேற என்னமோ ஒண்ணு சொன்னீங்க. தூங்கிட்டு இருப்பேன். சார் நல்லா அயன் பண்ணி வச்சிருந்த சட்டையை டிப் டாப்பா போட்டுட்டு அழகா ஆபீஸ் போறீங்களே, அது அப்படி பளிச்சுன்னு துவைச்சு வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? நானு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நீ போடுறத செட்டிய கழட்டி கூட போட மாட்டேன், அப்படியே பேண்டோட சேர்த்து எங்க தூக்கி வீசி அடிச்சிருப்பேன். அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு துவைச்சு மடிச்சு அழகா எடுத்து ஷெல்ஃப்ல வைக்கணும். வச்சாலும் அதை தேடி எடுத்துப்பியா? மாட்டேன். அதை எடுக்கிறதுக்கு என்ன 10 தடவை கூப்பிடுவேன். இதுல உனக்கு காலையில ஒரு வெரைட்டில ஒரு டிஃபனு, மதியம் இன்னொரு வெரைட்டில ஒரு லஞ்சு, நைட்டு வேற ஒரு புது வெரைட்டில ஒரு டின்னர் வேணும். மதியம் சமைச்சதே நைட்டு கொடுத்தா தூர தின்ன மாட்டாரு. இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உனக்கு தெரியுமா? பேசுறதுக்கு டெய்லி வேலை செஞ்சு கால் மரத்து போய் அந்த வழியில எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாதான் எனக்கு தூக்கமே வருது. இதெல்லாம் தெரியுமா உனக்கு?